அருகே தமிழ்நாடு அரசின் பழங்குடியினர் நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி, சந்திரசேகரபுரம் ஆகிய நரிக்குறவர்கள் காலனிகளில் 3 மாதங்கள் நடைபெறும் பயிற்சியில் 25 பெண்களுக்கு தையல் இயந்திரம் பயன்படுத்துதல், ஆடை வடிவமைப்பு, அளவீட்டு முறைகள் மற்றும் சிறுதொழில் மேலாண்மை உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. அனைவருக்கும் வணக்கம். பாமணி கிராமம், சந்திரசேகரபுரம் காலனி நரிக்குறவர் மக்கள் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் இந்த ரைஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரைனிங் வந்துச்சு பிரகாஷ் சார் மூலியமா. நரிக்குறவர் கலத்திட்டம் துறை இருந்து அதில் வந்து நாங்கள் 3 மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் இது தப்பமானு தெரியாது. நாங்கள் திருவிழாவில் வந்து வியாபாரம் பக்கம் போவோம். ஒரு 5 மாசமா அன்னைக்கு என்ன தொழில் கிடைக்குதோ அதான் நாங்கள் வியாபாரம் பற்றி இது பண்ணிக்குவோம். ஆனால் இந்த 3 மாசத்துல நாங்கள் வந்து இப்போ ஜாக்கெட்டு, பாவாடை சட்டை, சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ராக் எல்லாம் கட்டிக்கிட்டோம். நாங்கள் இதனால எங்களுக்கு ஒரு 300 400 எங்களுக்கு வெளியே கொடுக்குறதுல அது எங்களுக்கு லாபம். அதை வச்சு நாங்கள் வீட்டு செலவு பார்த்துப்போம். இது கற்றுக் கொடுத்த சுத்தா மேடத்துக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. பிரகாஷ் சாருக்கும் நன்றி. முதல்ல ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து 3 மாதமாக தையல் வந்து கரெக்டாக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சுசிலா மேடம் வந்து கரெக்டாக எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அவங்க வந்து அவ்வளோ மலையில் கூட அவ்வளோ ஹெல்த்தில் கூட எங்களை உட்காந்து சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால நாங்கள் 3 மாதம் நாங்கள் கரெக்டாக ட்ரைனிங் வந்துவிட்டோம். இப்போ எங்களுக்கு சட்டையே தைக்க முடியாது. ஒரு கடையில் போய் சட்டை கொடுத்தா கூட 100 ரூபா 150 ரூபா அடிக்கிறாங்க. ஒரு கையிலுக்கு 30 ரூபா கேட்குறாங்க. அது கொடுக்க முடியல. சில நாங்கள் கையில் தைச்சிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த தையல் மிஷினுக்கு வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு முறையாக இப்போ எங்கள் சட்டை எங்களுக்கு தைக்கணும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஒரு தைரியம் வந்துச்சு. அது நான் இந்த பாவாடையும் இந்த நான் தான் தைச்சேன். அந்த சட்டை கூட நான் தான் தைச்சேன். அந்த சட்டை நான் தைச்சது இல்லாமல் இன்னொருத்தவங்களோட சட்டை கூட நான் தான் வாங்கி தைச்சேன். அவங்க வந்து எனக்கு 100 ரூபா கூலி கொடுத்தாங்க. அவங்க வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இந்த பழங்குடியினர் மக்களுக்கு ரொம்ப நன்றி. சுசிலா மேடத்துக்கும் பிரகாஷ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் அவ்வளோ மலையில் கூட வந்து கற்றுக்கிட்டோம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி. எனக்கு தைக்க முடியாத சூழ்நிலை இருந்தேன்னா திருவிழாவில் அப்பாலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. இனிமேல் நான் வந்து தைக்கிறேன். சுசிலா மேடம் எனக்கு வாவான்னு கூப்பிடுவாங்க. நானும் வந்து தைச்சிடுறேன். எனக்கு தைக்க முடியாத நம்ம சூழ்நிலை இருந்தேன்னா இனிமேல் சுசிலா மேடம் தைரியத்தில் நான் தைச்சிக்கிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தைக்கிறதுக்கு முடியாது இருந்துச்சு. இனிமேலும் தைச்சிக்கிட்டேன். நான் இன்னும் ப்ளவுஸ்லாம் தைச்சி இப்போ என் ப்ளவுஸ் நான் தைச்சி நானே போடுறேன். கடையில் கொடுத்தாங்க 150 ரூபா 120 ரூபா கிடைக்கிறாங்க. ஆனால் என் ப்ளவுஸ் நானே தைக்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்னும் மேலும் நான் ஆரிக்கல் ப்ளவுஸ் அந்த மாதிரி தைக்கணும் ஆசைப்பட்றேன். நீங்கள் ரைஸ் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நன்றி. பிரகாஷ் சாருக்கு நன்றி. சுசிலா மேடத்துக்கு நன்றி. எனக்கு தெரிஞ்சுது கை முடியல, நல்லா ஆப்போசம் உள்ளது. அவங்க அம்மா கொண்டு வந்து கட்டி கொடுத்தாங்க. கொஞ்சம் வந்து நான் இருக்க மாட்டேன் போயிடுவேன். திரும்பி அந்த அம்மா வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் தெரியும். நன்றி. ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி. சுசிலாக்காவுக்கு நன்றி. நான் கை குழந்தை அடிச்சிருக்கேன். என்னால் அவங்க கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. என்னால் வர முடிய சூழ்நிலைன்னு வந்து நான் ஜாக்கெட் தைச்சேன். ஜாக்கெட் என் கையால் ஜாக்கெட் தைச்சி போடுறதுக்கு வரைக்கும் எங்களை 3 மாதம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வந்து கூப்பிடுவாங்க. என்னால் வர முடியாதுனாலும் அவங்க வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் வந்து எப்படியோ ஒரு ஜாக்கெட்டு என் புருஷனுக்கு சட்டெல்லாம் தைச்சி ஃபிட் அடிக்க கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சுசிலா மேடம், பிரகாஷ் சாருக்கும் நன்றி. ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் 3 வருஷமாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம். நாங்கள் போய் கடையில் போய் துணிமணி எல்லாம் போய் கொடுப்போம். எல்லாம் ரொம்ப பணம் கேட்பாங்க. ஒரு சட்டைக்கு 300 ரூபா 400 ரூபான்னு அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து 3 வருஷ காலமாக எந்த ஒரு டைலரிங் யாருமே வரல கற்றுத்தரேன். சுசிலா மேடம் வந்து முயற்சி பண்ணி எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி வந்தாங்க. அந்த 3 மாதம் ட்ரைனிங் இங்கே கொடுத்தாங்க. அதில் நாங்கள் ஒரு நாளும் கடைப்படாதபடிக்கு எங்கள் வீட்டு வேலை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாம் வச்சுட்டு இங்கே கரெக்டாக தாண்டு 11 மணிக்கு 11 மணிக்கு வந்து தச்சு 2 மணிக்கு நாங்கள் போவோம் வீட்டுக்கு. இப்போ என்னன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு, எங்களுக்கு, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு, எங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ராயருக்கு, எங்கள் பொண்ணுக்கு பாவாடை சட்டை எல்லாமே தைக்க கற்றுக்கிட்டோம். எங்கள் ஜாக்கெட்டு செலவு கூட இப்போ மிச்சம் ஆயிடுச்சு. சட்டை போய் கொடுத்தோம்னா 300 ரூபா 350 ரூபா தப்பாங்க. இப்போ நாங்களே வந்து வெறும் துணி மட்டும்தான் 100 ரூபாய்க்கு வாங்கி வெறும் நூல் 5 ரூபாய்க்கு வாங்கி நாங்களே தச்சு இப்போ எங்கள் அடுக்கு நாங்களே பொறுத்தமாக இப்போ ஜாக்கெட் தைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு சுசிலா மேடமும் ரைஸ் ஃபவுண்டேஷனும் இந்த பாம்பு ஏரியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிரகாஷ் சாருக்கும் சுசிலா மேடம் உதவியாக இருந்ததுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி.
எல்லாருக்கும் நன்றி. முதல்ல அந்த ஃபேமிலியில் ஒரு துணி தைக்கணும்னாக்கா மண்ணாடி தான் நாங்கள் போவோம். அது நடந்து தான் போகணும், சில பேர் பஸ்ஸு கிடைக்காது. அது என்ன பண்ணுறது, இப்போ ஒரு நம்ம சுசுரா மேடம் வந்து இந்த ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஜாக்கெட் தைக்கிறதுக்கும் ப்ளவுஸு தைக்கிறதுக்கும் அதே மாதிரி பாவாடை தைக்கிறதுக்கும் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் மாதிரி இது எங்களுக்கு வந்து. எனக்கு கஷ்டம் வந்தோம்னா பரவாயில்ல, இது தச்சு நாங்கள் போட்டுட்டாலும் ஒரு 10 ரூபா எங்களுக்கு கிடைக்கும். ஒரு பையன் எல்லாமே இது ஒரு கைத்தொழில் மாதிரி அடுத்த கை எதிர்பார்க்கறது எங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு சுசுரா மேடம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு முக்கியமாக எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுக்கு தெரியல எனக்கு. இது வந்து ஜாக்கெட்டு வந்து கடையில் ஒரு சாதா தைக்கிறதுக்கு 350 ரூபா, அதே ப்ளவுஸை வச்சு தைச்சா 350 ரூபா 200 ரூபா கேட்குறாங்க. ஆனால் சுசிலா மேடம் எல்லாமே எங்களுக்கு கற்று கொடுத்து அவங்க மூலத்தில் எங்களுக்கு இவ்வளோ செஞ்சுக்கிறனாக்கா எனக்கு ரொம்ப சுசிலா மேடத்துக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லணும். எனக்கு படாது அவங்க வந்து எங்களுக்கு வந்து கூப்பிட்டு அழைச்சிட்டு வந்து இவ்வளோ தூரம் செய்யணுனாக்கா அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். சுசிலா மேடத்துக்கு ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. சுசிலா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. அதே பழமுடைய நலத்துறை சாருக்கும் ரொம்ப நன்றி. ரேஸ் சாருக்கும் ரொம்ப நன்றி. சுசிலா மேடத்துக்கும் நன்றி. எங்கள் தையல் மிஷினை கொண்டு வந்து போட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ரொம்ப மிக்க நன்றி. முதல்ல மணி கட்டிகிட்டே தான் இருந்தேன். அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தையல் கொடுத்துட்டே இருந்தாங்க, தையல் ட்ரைனுக்கு. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு பயமாக தான் இருந்துச்சு, நம்பிக்கை இல்லை. நாங்கள் இந்த மாதிரி வந்து தையல் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாவாடை சட்டை தைச்சேன். அதுக்கப்புறம் முழு நம்பிக்கை வந்துருச்சு. நானும் தைச்சேன், எல்லாருக்கும் தைச்சி கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதே போல் இந்த ரைஸ் ஃபவுண்டேஷன், பிரகாஷ் சார், பழங்குடியினர் நலத்துறை அனைவருக்கும், சுசிலா மேடம் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நானும் பழங்குடியினர் மக்கள் சேர்ந்த பொண்ணு தான். என்னால் வந்து இதை கற்றுக்க முடியல ஒரு நம்பிக்கையே இல்லை. நானும் திருவிழாவுக்கு வெயிலியாக போய் தான் வியாபாரம் பார்ப்பேன். ஒரு திருவிழா வரும்போது கடை போட்டு தான் எங்கள் அப்பா கூட வியாபாரம் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் கற்றுக்கிட்டது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் கற்றுக்கிட்டு ஒரு தையல் மிஷின் ஒரு புட்டிங் வச்சு நானும் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாம் இனிமே. அனைவருக்கும் வணக்கம். ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு இந்த தொழில் கற்றுக் கொடுக்க தையல் மிஷின் மேடம் அந்த வந்து இருக்குது. நாங்கள் வந்து செருப்பு வியாபாரம் தெரு வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த மிஷின் வந்ததுனால அந்த தையல் கிளாஸ் வந்ததுனால எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை இப்போ வந்து நாங்கள் வந்து மிஷின் துணியெல்லாம் எடுத்து வெளியில் கொடுத்து தைச்சிட்டு 300 200 கொடுத்துட்டு தான் தைச்சிட்டு இருக்கோம். இப்போ நாங்களாக தைச்சி போடுறதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இந்த தொழில் இந்த கற்றுக் கொடுத்த ஃபவுண்டேஷனுக்கும் சாருக்கும் சுசிலா மேடக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. பழங்குடியினர் சாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த கடந்த 3 மாதமாக நாங்கள் வந்து தையல் மிஷின் வந்துகிட்டே இருக்கோம். எங்களுக்கு வந்து மணி கட்டுறதா எங்களுக்கு அதிகமாக தெரியும். இந்த மாதிரி தையல் மிஷின் எல்லாம் தைக்க எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து தையல் மிஷின் வந்து தைச்சோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நான் தைப்பேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்ததுனால நான் வந்து இங்கே வந்து தைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸு எல்லாமே தைச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து பாவாடை சட்டை நான் தைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கும் போட்டுக்கிட்டேன். எல்லாருக்கும் தைச்சி தரணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாருக்குமே தைச்சி தருவேன்ட்டு. அதே போல் எல்லாருக்கும் தைச்சி கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை. அதே போல் கற்றுக் கொடுத்த இந்த ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும், பிரகாஷ் சாருக்கும், சுசிலா மேடம், பழங்குடியினர் நலத்துறை அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கிட்டத்தட்ட அனைவருக்கும் வணக்கம். நான் பழங்குடியினத்து ஒரு பொண்ணு தான். ஏன்னா நான் வீதி திருவிழாவுக்கு போய் அப்பா கூட வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த ரைஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு இந்த உதவி வந்திருக்கு. இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கற்றுக்கிட்டு ஒரு கடையில் கற்றுக்கிட்டு போனால் ஒரு சட்டை 400 300 வாங்குறாங்க. எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு புட்டிக் வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஏற்படுத்தி கொடுத்த ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லிக் கொடுத்த சுசிலா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. பழங்குடியினர் மக்கள் சார்பாக நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு வணக்கம். இந்த 3 மாதமாக நாங்கள் தையல் கிளாஸுக்கு கற்றுக்கிட்டு வரோம். இது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் பெரிய வியாபாரியும் செருப்பு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 3 மாதமாக வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா கற்றுக்கிட்டோம். நல்லா தையல் மிஷின் எல்லாம் கற்றுக்கிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்காக தைச்சிக்கிட்டோம். ப்ளவுஸு நாங்கள் தைச்சிக்கிட்டோம். இப்போ அது எங்களுக்கு தைச்சி ஒரு தொழிலாக கற்றுக் கொடுத்த ஃபவுண்டேஷனுக்கும், சுசிலா மேடமுக்கும், சார் பிரகாஷ் சாருக்கும் நான் மிக்க நன்றி. பழங்குடியினர் மக்களுக்கும் நன்றி. வணக்கம்.
So, English is basic. So, ever since I was a kid, my parents always told me to help people. As my dad said, if you make 10 rupees, always give away 2 rupees. So when I was a kid, I've always wanted to help people, but I never got the opportunity to help. And then as I grew older, around 7th grade, I watched a lot of YouTube videos, and my dad said, you're good at editing videos, why don't you try posting? So then I posted a couple of YouTube videos, and then my mom told me that I can make money from this. And as time went by, every single day I would work hard, I would post a video. Some days I'll get good results, some days I won't get results, but I still push through, and I was able to make a good income off of that. Then, around 8th grade, I realized I had the resources, I had the money, and I was able to help people. At that time, I read newspapers and watched a bunch of videos, and I encountered Professor J.R. Prakash. I saw his work, and I was really deeply influenced by that, and I felt like I could do something like that as well. And by God's grace, I got in contact with him, and we worked together, and because of that, I was able to create Rise Foundation and help everyone today. And I saw all of your guys' work, and it's really good. You guys all have such great talent. Please keep pushing through and keep showing up and put in the hard work, and you guys are going to go really far. Thank you. ஒரே நிமிஷம். சரியா தைக்க கூட தெரியல. என்னையும் நம்பி ஒரு மேடை கொடுத்துட்டாங்க, நீ தச்சு காட்டுமா, நீ நல்லா தச்சேன்னு சொல்லி. சரி சொல்லி ஒரு நம்பிக்கையோட வாங்கி தச்சு அந்த மேடையோட 100 ரூபாய் பணமும் வாங்கிட்டேன். வணக்கம். ரைஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து சுசிலா மேடம், ரிதிக் சார், பிரகாஷ் சார் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நான் அப்பா கூட வேலைதான் போயிட்டு இருப்பேன். என்னால இதெல்லாம் முடியும்னு நம்பிக்கை இல்லை. அப்பா கூட திருவிழா வேலை போய் கூட விவசாயம் வேலை பார்ப்பேன். என்னால தையல் விஷயம் கத்துக்கலாமா வேணாமா அது முடியும். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி ஊருக்கும் போயிட்டு அப்பப்ப என்னால வர முடியல. சுசிலா மேடம் ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணிட்டே இருப்பாங்க, வாமா வாமா கொஞ்சம் கத்துக்காமா, உன்னால முடியும் செய்யலாம், நீ வா, அவங்களால முடிச்சா அவங்க இன்னும் மேலும் மேலும் முயற்சி பண்ணுவாங்க, கடையில ஊர்லயே நீ புட்டிக்கும் வச்சுக்கலாம், ஏன்னா மேலும் நீ உயர்வான்னு சொன்னாங்க. நானும் என்னால முடியல, ஏன்னா நம்பிக்கையில வருவேன் கத்துப்பேன், என்னால கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ரைஸ் வாங்கிட்டு மேடமும் சார் சொன்ன மாதிரி எங்க கூட்டத்தை எங்க போனாலும் ஒருத்த பத்தி நிக்க உட்கார மாட்டாங்க. எல்லாரும் இங்கிட்டு அங்கிட்டு பிச்சுக்கிட்டு போற கூட தான் எங்க கூட்டம். அது எப்படிதான் எல்லாரும் நேரத்தை வச்சு பழிச்சாங்க, எப்படி இந்த கூட்டத்தை வச்சு நீ சமாளிச்சு ஒரு ஜாக்கெட் ஒன்னால ஒரு பிட்டு துணிக்குள்ள தச்சு காட்ட முடியுமான்னு சொன்னாங்க. அதே மாதிரி வேற முயற்சி பண்ணாங்க. காலையில சாயங்காலம் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வேலையை ஸ்கூல் வேலை ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம், 3 நேரமும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்களும் இந்த போயிட்டு வர தண்ணி வந்துச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சு, ஓடிட்டு தான் இருக்கோம். அதே மீறி மேல முயற்சி பண்ணி அநேக பேர் படிச்சாங்க. இந்த கூட்டத்துக்கிட்ட நீ என்னதான் தச்சு காட்டி இங்க பார்ப்பாங்க போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அநேக பொம்பளைங்க, எங்க பொம்பளைங்க அநேக பொம்பளைங்க இன்னைக்கு ஜாக்கெட் அவங்களே தச்சு அவங்களே போட்டு காட்டிட்டாங்க. அதுக்கு இந்த ரைஸ் ஃபவுண்டேஷன் சர்க்கார் சார், ரித்திக் சார், வேற சுசிலா மேடம் அனைவரும் எங்களை உதவியா இருந்ததுக்கு கத்து இது உண்மை இருந்து எங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுக்கு இது ரொம்ப நன்றி.